சிவாஜி. சங்கர் சாரோடது. ஆமாம், சங்கர். அது வந்து என்ன கதைனாக்கா, கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரதாங்க கான்செப்ட்டு. ஸ்விஸ் வங்கியில் இருக்கிற கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வராங்க கான்செப்ட்டு. அது எப்படி உருவாச்சுனாக்கா, தந்தி பேப்பரில் ஸ்விஸ் வங்கியில் இந்தியர்களின் கருப்பு பணம் 72 லட்சம் கோடி அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்தது. அன்றைக்கி நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போனேன். பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டேன். யோ, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத கதையாக இருக்கணும், அந்த மாதிரி அதை கதை வச்சிருக்காங்க, இருக்குது சார் அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்னாப்புல இந்த பேப்பரை எடுத்து வச்சேன், இதை படிங்க அப்படின்னேன். ஸ்விஸ் வங்கியில் இந்தியர்களின் கருப்பு பணம் 72 லட்சம் கோடி. ஆமாம், இது நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன். என்னையா நம்பாமல் இருக்க முடியும்? தந்தி பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கான், எப்படியா நம்பாமல் இருக்க முடியும்? இந்த பணம் இருக்கியா, நான் நம்புறையா? இந்த பணத்தை ஒரே நாளில் இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வராங்க சப்ஜெக்ட் ஒன்று. இது 72 லட்சம் கோடி ஒரே நாளில் கொண்டு வரானா, எப்படியா அப்படின்னாரு. அதான் சார் படம் அப்படின்னா. அந்த கதையை இது அது சிம்பிளாக பண்ணியிருப்பேன் நான். மிஞ்சி மிஞ்சாலும் 1 கோடி 1.5 கோடியில் பண்ணியிருப்பேன். ஆனால் அதை பிரம்மாண்டங்கிற பேரில் விக்ரம் வச்சு இது பண்ணாங்களே, கந்தசாமி சிவாஜி ரெண்டும் அதே கதை தான். கருப்பு பணத்தை கொண்டு வர கதையை கருப்பு பணத்தை வச்சு எடுப்பாங்களாம். இது எந்த விதத்தில் நியாயம் இது?